தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், என் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தன்னை மேய்ப்பனாக அவர் சித்தரித்து, நானே நல்ல மேய்ப்பன் என்ற இடத்தில் சொல்லி, என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்ற தன்னுடைய மிகப்பெரிய சிறந்த ஆழமான ஆணித்தரமான ஒரு சத்தியத்தை தத்துவமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை எப்படி அறிந்திருக்கிறேனோ என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கிறது. இதற்கு அந்த அறிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலும் என் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். முழு வேதத்தை கிறிஸ்தவ ஜீவியத்தின் மையத்திலே, கிறிஸ்தவ ஜீவியத்தை வேதத்தின் மைய பகுதியில் வைத்து பார்த்தால் நாம் தேவனை அறிகிறதும் தேவன் நம்மை அறிகிறதுமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் தேவனை அறியும்படியாக தான் சபை கூடி வருகிறோம். ஏன் சபை கூடி வருகிறோம்? சிலர் ஆராதிக்க என்று சொல்லுகிறோம். சபை கூடி வருகிறதை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறோம். நீங்கள் அங்கே வாசித்தால் சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள் என்று தான் புத்தி சொல்லப்படுகிறது. எதற்காக அந்த புத்தி சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக, ஒருவர் பலகின அப்படியெல்லாம் சொல்றாங்க. அல்ல, நாம் தேவனை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்வதற்கு தேவன் சபையை நிர்வகித்து வருகிறார். சபை அவர் கொடுத்தது என்ன? சபை என்ற இந்த ரகசியம் 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4000 வருஷம் இருந்தவங்களுக்கு சபையை குறித்த எந்த விதமான வெளிச்சமும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனவாட்டி சபை என்ற எந்த விதமான வெளிச்சமும் இல்லாதபடிக்கு தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆலயத்தை குறித்து அவர்களுக்கு இருந்த வைராக்கியம், வாஞ்சை, தேவனை குறித்து இருந்த வைராக்கிய வாஞ்சை எல்லாம் இருந்ததே தவிர, இந்த சபை அவருடைய மனவாட்டி என்ற இடத்திலே, அவருடைய சரீரம் என்ற இடத்திலே இணைக்கப்படுகிறதை குறித்த எந்த விதமான வெளிச்சமும் அவர்களுக்கு இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய பரிசுத்த ஆவி என்ற 3ஆம் ஆள் தத்துவத்தை குறித்த எந்த விதமான அறிவையும் அவர்கள் அடையாதபடிக்கு இருந்தார்கள். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு தாவீது. நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு நீக்கிவிடாதிரும் என்ற வேண்டுதலை தாவீது தான் வைக்கிறாரே தவிர, 4000 வருடத்திலே ஒருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த எந்த விதமான வெளிச்சமும் இல்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அதை குறித்த வசனங்கள் 4ஆம் 5ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனையும் அங்கே குமாரனையும் காணக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்தோ சபையை குறித்தோ எந்த விதமான வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சபை சிருஷ்டிக்கப்பட்ட, சபை நிர்வகிக்கப்படுகிறதின் நோக்கம் என்ன என்றால், நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் தான் அவருடைய சபையாக, மனவாட்டியாக, அவருடைய சரீரமாக நாம் கட்டமைக்கப்படுகிறோம். அந்த கட்டமைப்பிலே அவர் தேவன் தம்முடைய குமாரனை ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரன் தம்முடைய ஊழியர்களை ஈவாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் தம்முடைய ஊழியர்களை கொண்டும் அவர் சபையை அவர் நிர்வகித்து கொண்டு வருகிறார், அட்மினிஸ்ட்ரேட் பண்றார், ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சபை வேண்டும் என்றால்,
இங்குதான் தேவனை அறிகிற அறிவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள். மேலும் நாம் அனைவரும் என்று எல்லாரையும் அவர் குறிப்பிடுகிறார். உத்தியோகஸ்தர், விசுவாசிகள் எல்லாரையும் அவர் ஒன்றாக குறிப்பிட்டதால் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷராக வேண்டும். கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை நாம் வந்து அடைய வேண்டும். அதற்காக அவர் சபையானது பரிபூரணப்படுவதற்காக 5 விதமான உத்தியோகஸ்தரை அவர் தந்திருக்கிறார். அங்கு அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள், சபையை குறித்த ரகசியங்கள், தேவ திட்டத்தின் மையப்பகுதி அங்கு வெளியாக்கப்படுகிறது. நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. நாம் தேவனை அறிந்து கொள்வதும் தேவன் நம்மை அறிந்து கொள்வதும் எப்படி என்றால், நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை அறிந்து கொள்கிறார் என்பதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. நாம் தேவனை எந்த அளவிலே அறிந்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் தேவன் நம்மையும் அறிந்து கொள்கிறார் என்பதாக இருக்கிறது. அங்கே காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே காயின் ஆபேல் தேவனை எவ்விதமாக அறிந்திருந்தார்களோ அவ்விதமாகவே தேவனும் அவர்களை அறியக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி அறிந்து கொண்டார்கள்? அவருடைய முற்பிதாக்கள் தேவனை எப்படி அறிந்து கொண்டார்கள்? தேவன் அவர்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை தான் நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பக்கத்திலிருந்து அவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக இருக்கிறார். நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. இதுதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், தனித்தனியாக அவயவங்களாக இருக்கிறோம் என்ற இடத்திலே ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறார். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதுதான் அன்பிற்கு அளவு. அன்பிற்கு அளவு இருக்கிறதா? தூரத்தை கிலோமீட்டர்ல அளக்கிறோம், மைல்ல அளக்கிறோம் இல்லையா? திரவத்தை லிட்டர்ல அளக்கிறோம், பாரத்தை கிலோல அளக்கிறோம். அன்பை எதனால் அளக்க முடியும்? அன்பை எதனால் அடைக்க முடியும்? குறள் சொல்லுகிறது, அன்பை ஒன்றாலும் அடைக்க முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அன்பை கதவு கொண்டு அடைக்க முடியாது என்று வள்ளுவன் சொல்லுகிறார். ஆனால் அன்பிற்கு அளவு இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை அறிகிறதும் தேவன் நம்மை அறிகிறது. ஒரு மனிதனை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவில் தான் அன்பு கூற முடியும். அந்த மனிதர் நம்மை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாரோ அந்த அளவில் தான் அவருடைய பக்கம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அறிந்திருப்பதனால் இன்னொரு மனிதர் அந்த மற்றவரை அறிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அப்ப அளவு வேறுபடுகிறது அல்லவா? 2 பேரும் ஒரே அறிவில் அறிந்திருந்தால்தான் அந்த அன்பு அளவீடு செய்யப்படுகிறதுக்கு சரியாக இருக்கும் என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில காயினும் ஆபேலும் தேவனை குறித்த அறிவை தங்களுடைய பெற்றோர் மூலமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பெற்றிருப்பதனாலே அறிந்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். காயினுடைய வாழ்க்கையிலே காயின் தேவனை அறிகிற அறிவிலே குறைவுபட்டவனாக அவன் காணப்படுகிறான். நிறைவான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கால வரையறையிலே 2 பேரும் பலியை கொண்டு வருகிறார்கள். காயினும் பலி. காயின் தான் முதலாவது எழுதப்பட்டிருக்கிறான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அங்கே நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் என்றுதான் எழுதப்பட்டது. காயின் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அடுத்த வசனம் 4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இப்படிதான் எழுதியிருக்கார். காயின் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும்
தன் மந்தையின் தலையீற்றுகளிலே கொழுமையானதையும் முதன்மையானதையும் கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று அவர் எழுதுகிறார். காயினையும் அவனுடைய பலியையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கு. நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். காயின் என்பது அவன் தேவனை அறிகிற அறிவு, அவனுடைய காணிக்கை என்பது அவன் தேவனில் அன்பு கூறக்கூடிய பக்கம், ஆபேல் என்பது அவன் தேவனை அறிகிற அறிவு. ஆபேலின் காணிக்கை என்பது, பலி என்பது அவன் தேவனை அன்பு கூறக்கூடிய பக்கமாக இருக்கிறது. நாம் எந்த அளவில் தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த மட்டிலே தான் நாம் தேவனில் அன்பு கூற முடியும். நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய முதன்மையும் கொழுமையும் அவருக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம் என்பதற்கு இவர்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காயின் அங்கே காய்கனிகளை அவன் கொண்டு வந்தால், விளைச்சலில் கனிகளை கொண்டு வந்தாலும் கூட முதன்மை கொழுமை என்று அவன் கொண்டு வந்ததாக எழுதப்படவில்லை. அங்கே வெறும் காய்கனிகளை தான் விளைய செய்திருப்பாரா? அப்ப வெறும் காய்கனிகளை தான் அவர்கள் புசித்திருப்பார்களா? நிலத்தின் விளைச்சலில் என்றால் அங்கே பயிர் வகைகளையும் அவன் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அங்கே அசைவாட்டும் பலி செலுத்தப்படுகிறது. அசைவாட்டும் பலிக்கு எந்த விதமான ஆயத்தம் இல்லை, அது கிறிஸ்துவுக்கு நெல்லாட்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பாக 50வது நாளிலே அவர்கள் அதை மாவாக இடித்து அதை பிசைந்து அப்பமாக சுட்டு அதை கொண்டு வர வேண்டும். அதான் கொழுமை. முதன்மை கொழுமை என்று ரெண்டு பக்கமும் அங்கே செலுத்தப்படுகிறது. அசைவாட்டும் பலி என்பது முதன்மை, அங்கே கொழுமை என்பது அதை அப்பமாக சுட்டு கொண்டு வந்திருக்க வேண்டும். காயினுடைய வாழ்க்கையிலே அவன் முதன்மை கொழுமை என்பதை செலுத்தக்கூடிய இடத்தில் இல்லை. முதன்மையும் கொழுமையும் செலுத்தாத ஒருவன் தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியுமா? தேவனில் அன்பு கூறக்கூடிய ஆபேல் முதன்மையும் கொழுமையும் அவருக்கு கொண்டு வரக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அதனாலதான் எபிரேய நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்தில் அவன் மரித்தும் பேசுகிறான். தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை அவன் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று அவர் கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவனுக்கு பிரியமான அந்த சாட்சி என்பது அவனுடைய பலியின் மூலமாக இருக்கிறது. தேவனை நாம் அறிந்து கொள்வதும் தேவன் நம்மை அறிந்து கொள்வதும் எப்படி இருக்கிறது என்றால் அதை கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒப்பனையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஏன் கிறிஸ்துவின் சரீரத்தோடு எழுதுகிறார்? அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது? நம்முடைய கண் அழுதால் நம்முடைய கை தானாகவே தொடைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. நம்முடைய கை காலோ அடிபட்டால், கைகளோ கால்களோ அடிபட்டால் கண் அழக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அழிந்து போகக்கூடிய சரீரம் இதுதான் அழியாமையை தரித்து கொள்ளப் போகிறது. அப்பொழுதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தமும் சித்தமும் மகிமையும் நம்முடைய ஜீவியத்தில் திரும்பி வரப்போகிறது. அது வரைக்கும் அழிவுள்ள சரீரம் தான் இது. ஒரு அழிவுள்ள சரீரமே ஒன்றை ஒன்று அறிந்திருக்க புரிந்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பது சரீரத்தின் அவயவங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒருமைப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சரீரம், அவர் தலையாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் சபையாகிய நாம், மனவாட்டியாகிய நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் என்ற இடத்திலே ஒப்பனை கொண்டு வருகிறார் பவுல். ஆனால் இந்த ஒப்பனையிலே ஒருமைப்பாட்டை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், நம் கண் அழுதால் கை துடைக்கிறதும், நம் கையிலே அங்கே வலி வந்தால் கண் அழுகிறதும் என்ற புரிதல் அழிந்து போகக்கூடிய சரீரத்துக்கே இருக்கிறது. அப்போ அழியாத கிறிஸ்துவின் சரீரம் என்று வரக்கூடிய நாம் கிறிஸ்துவை அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதை அங்கே ஆதாம் உடைய குடும்பத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபேல் அறிந்தாற் போல காயின் அறிந்து கொள்ளவில்லை என்பதாக இருக்கிறது. நாம் தேவனை அறிந்திருந்தால் அவருக்கு முதன்மையும் கொழுமையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்போம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதை குறித்ததாக இருக்கிறது. நாம் தேவனை முதன்மை என்ற இடத்துல வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தின் கொழுமையை அவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். நாம் தேவனில் அன்பு கூறுவது என்பது அவருடைய முதன்மையும் நம்முடைய முதன்மையும் கொழுமையும் அவருக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறோம். தேவன் மனிதனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ஆபிரகாமை தேவன் அழைத்தார்.
ஒரு விசுவாசத்தினாலே அவன் புறப்பட்டான். ஒரு அழைப்பினாலே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அழைப்பிலே ஒரு விசுவாசத்திலே ஆபிரகாமை தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு அளவுதான் அது. எந்த அளவுக்கு ஆபிரகாமை தேவன் அறிந்திருந்தாரோ அந்த அளவுக்கு ஆபிரகாமும் தேவனை அறிந்திருந்தார் என்பதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு யோபை தேவன் அறிந்திருந்தாரோ அந்த அளவுக்கு யோபும் தேவனை அறிந்திருந்தார் என்பதாக இருக்கிறது. எந்த அளவிலே தாவீது தேவனை அறிந்திருக்கிறாரோ அந்த அளவிலே தாவீதை தேவன் அறிந்திருந்தார் என்பதாக இருக்கிறது. 3 பேருடைய வாழ்க்கையிலே தேவனை அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள், தேவன் அவர்களை எப்படி அறிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே தேவனை எப்படி காயின் அறிந்திருந்தானோ அதற்கேற்றாற்போல் தான் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார். தேவனை ஆபேல் எப்படி அறிந்திருந்தாரோ அப்படிதான் தேவ சமூகத்துக்கு ஆபேல் வந்திருக்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கை ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆபேல் என்பது ஆபேல் தேவனை அறிந்திருக்கக்கூடிய பகுதி. ஆபேலுடைய காணிக்கை பலி என்பது அவன் அன்பு கூறக்கூடிய பக்கமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் யோபை அறிந்திருக்கிறார். யோபை அறிந்திருக்கக்கூடிய பக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால் யோபை தேவன் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாரோ அந்த அளவில் தான் யோபு தேவனை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரி உலகமெங்கும் சுத்தி வந்த இடத்திலே தேவன் தான் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட இடத்திலே நான் உலகமெங்கும் சுத்தி வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே தேவன் தான் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபை நீ கண்டாயா? 2 முறையும் அவர்தான் கேட்கிறார். யோபுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு ஆபத்து இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அறிந்திருந்தார். யோபு தன் வாழ்க்கையிலே தேவனை அறிந்திருந்தார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை இன்னும் யோபு அறிந்திராத நிலவையில்தான் அந்த ஆபத்திலிருந்து யோபை காப்பாற்றும்படியாக தான் தேவன் இதை அனுமதித்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது. யோபுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய சரீரம், யோபுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய மனைவி, யோபுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய நிலபுல சொத்துக்கள், யோபிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது எந்த விதமான குறைபாடும் இல்லை. நல்லா சுகித்து இருக்கிறார் தேசத்திலே. அவர் சுகித்திருந்து அவர் தேசத்திலே அங்கே நன்மையானதை புசித்து தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒரு ஆபத்து இருக்கிறது. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்ற இடத்திலே வேதம் நமக்கு சொல்லுது. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே சுகபோகம் என்று இல்லாவிட்டாலும் எந்த விதமான குறைபாடும் இல்லாத இடத்தில் அவர் இருக்கிறார். எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஐஸ்வர்யத்தின் நிறைவு அங்கே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அவன் பாதாளத்தில் போய் வேதனைப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யவான் லாசரு விஷயத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் எப்படி புரட்டி போட்டு பார்த்தாலும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பாவத்தையோ குறைபாடையோ நீங்கள் காணவே முடியாது. ஐஸ்வர்யவானுடைய குறைபாடு என்ன என்றால் அவன் நாள்தோறும் நன்றாக உடுத்தி சம்பூர்ணமாக அவன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றிருந்தான் என்பதாக இருக்கிறது. அதை தவிர வேற ஏதாவது குறைபாடு நீங்கள் அதில் கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடித்து சொல்லுங்கள், இல்லையா? அதுக்கு மேல ஏதாவது குறைபாடு நீங்கள் கண்டால் அதை சொல்லலாம். நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் அங்க நீங்க புரட்டி பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. அவன் அங்கே பாதாளத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதியிருக்கும். லாசரு மரித்தான், ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டான் என்றுதான் எழுதியிருக்கு. அப்படித்தானே எழுதியிருக்கு. அங்கே ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். லாசரு மரித்தான், ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டான். ஆபிரகாமின் மடிக்கு போன லாசருவை பார்த்து அங்கே பாதாளத்திலிருந்து வேதனைப்படக்கூடிய ஐஸ்வர்யவான் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே ஆபிரகாமை பார்த்து அவர் பேசுகிறார். பிதாவாகி ஆபிரகாமே, அந்த லாசரு கையில கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுங்க. இல்லப்பா,
நீ இருக்கிற இடத்துக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் இருக்கு, பிளவு இருக்கிறது. நான் இங்கிருந்து அங்கும் நீங்கள் அங்கிருந்து இங்கும் வரக்கூடிய ஒரு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, நீங்கள் என் சகோதரர் இடத்துக்கு லாசருவை அனுப்பி, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க இப்படி வேதனையான இடத்துக்கு வராதபடிக்கு என் சகோதரரை எச்சரிக்கும்படியாக நீங்க அவரை அனுப்புங்க லாசருவை. அதுக்கு ஆபிரகாமுடைய பதில் என்ன என்றால், ஆபிரகாம் சொல்லுகிறாரு, அப்படி அனுப்ப முடியாதுப்பா. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். யாருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசியும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவங்க சொல்ல கேட்டு அவங்க தங்களை பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அந்த ஓமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சம்பவம் தான் அவர் சொல்லுகிறார். இங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். மோசேயும் தீர்க்கதரிசியும் என்ற இடத்திலே அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற பதில் தான் சொல்லப்படுகிறது. அதோடு கூட அவர் சொல்லுகிறாரு, நீ பூமியிலே இருக்கும்போது சுகித்திருந்தாய். லாசரு வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான், நீ இப்பொழுது வேதனைப்படுகிறாய் என்று கொண்டு வருகிறார். நீங்க உண்மையிலேயே பார்த்தால் அந்த ஐஸ்வர்யவான் நம்மை விட மேன்மையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய வாசலிலே சொறி சிறங்கு பிடித்த ஒருவன் உட்கார்ந்து சொரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் விரட்டவில்லை. நாம் இன்றைக்கு இருக்கிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே, கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவை போல இருக்கக்கூடிய இடத்திலே நாம் பிரயாசப்படுகிறோம். நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய ஆவியின் அனுக்கிரகம் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய சுபாவம் அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். நம்ம வாசல்ல ஒரு சொரிசிறங்கு பிடித்தவன் தங்கி இருக்க நம்ம இடம் கொடுப்போமா? நாம் நிதானிக்க, நம்ம விட நல்லா தான் வாழ்ந்துருக்கிறான் இல்லையா? அப்படிதான் அங்க எழுதியிருக்கு, அப்படித்தானே எழுதியிருக்கு. லூக்கால தானே, லூக்கா 16 யோவான் 9 16 தானே, லூக்கா 16 லூக்கா 16ல வாசி. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்தவனாக அவன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துணிகைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவன் மரித்து ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படுகிறான். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. 25 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதைதான் தேவன் யோபுக்கு படிப்பனையாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். யோபுடைய வாழ்க்கையிலே சகலமும் சம்பூர்ணமாக இருக்கிறது. அவன் சுகித்திருக்கிறான். அவன் பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு குற்றமும் செய்ததாக நாம் பார்க்க முடியாது. அவனுடைய வாசல்ல லாசர் இருக்கிறான். ஆனால் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, அவன் மேஜையிலிருந்து விழும் துருக்கையினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். கொடுக்கப்பட்டதாக அங்கே எழுதப்படவில்லை. லூக்கா அப்படி எழுதலை. ஆசையாக இருந்தான், நாய்கள் அவன் பருக்களை நக்கினே என்றுதான் எழுதியிருக்கிறார். அங்கே அவன் வேதனைப்படக்கூடிய இடத்துல ஆபிரகாமுடைய பதில் என்ன என்றால், ஆபிரகாம் ஒரே வார்த்தையா சொல்றார், பூமியில இருந்தபோது உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய், லாசரு துன்பத்தை அனுபவித்தான். அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான், நீ இப்பொழுது வேதனைப்படுகிறாய்.
நாம் வேதனைப்படக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் பாடுபடக்கூடிய இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருந்தது. யோபுடைய வாழ்க்கையிலே அந்த நிறைவு நிமித்தம் அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறதை அவர் அறியாது இருக்கிறார் யோபு. ஆனால் தேவன் யோபின் மேல் கரிசனை உள்ளவராக அவனை அந்த ஆபத்தில் இருந்து மீட்கும்படியாக அவர் விரும்புகிறார். யோபுடைய வாழ்க்கையின் குறைபாடுகள் இருக்கிறது. 30ஆம் அதிகாரத்திலே பூமிக்குரிய மேன்மை இருக்கிறது. 31ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய மேன்மை இருக்கிறது. 32ஆம் அதிகாரத்திலே தன் நீதியை அவர் சொல்லுகிறார். பிந்தின பகுதிகளிலே என் நீதியை கெட்டியாக பிடித்திருப்பேன் என்று சொல்லுகிறார், பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் என் நீதியை நீ என்னை குற்றப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறாயா என்ற கேள்வி தேவன் வைக்கக்கூடிய இடத்திலே அவருக்கு பல விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இவைகளில் இருந்து தேவன் அவரை விடுவிக்கும்படியாக விரும்புகிறார். இப்பொழுது யோபு சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? யோபுடைய குறைபாடின் மிகுந்த பகுதி என்னவென்றால், அவன் இவைகளெல்லாம் தேவன் தனக்கு எதிராக செய்வதாக அவர் நினைக்கிறார். அதான் தேவன் தனக்கு எதிராக இருப்பதாக அவர் நினைக்கிறார். அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவருக்கு பேசி அவரிடத்தில் பேசி ஓய்ந்து விட்டார்கள். அவர் தன் நீதியை கெட்டியாக பிடித்திருக்கிறார். உம்மிடத்தில் குறைவில்லாமலா உம்முடைய வாழ்க்கையில இவைகள்லாம் நடக்கிறது என்று அவருடைய நண்பர்கள் கேட்ட போதும் தேவன் எனக்கு எதிராக கிரியை செய்கிறார் என்றுதான் அவர் நினைக்கிறார். தேவன் யோபை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து அவன் அந்த ஆபத்தில் இருந்து அவனை விடுவிக்கும்படியாக தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனுக்காக தீமையை அனுபவிக்க வேண்டாமா? தேவனிடத்திலிருந்து தீமை அல்ல, நாம் தேவனுக்காக தீமையை நாம் அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எதுல பிரியப்படுறேன்னு சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் இது. கொரிந்து சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். 9ஆம் வசனத்துல ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லி என் கிருபை போதும்ட்டார். 9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால 10ல என்ன சொல்றாரு? நான் எவைகளில் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். நான் என் பலகீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். வாசிங்க. நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலகீனங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பலகீனங்களில் மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு கோபம் வரும், நான் எவன் பேசுறது கேட்காம வெளியில விரட்டிடுவேன், நான் கோபப்படுவேன். இந்த பலகீனத்தை மேன்மை பாராட்ட சொல்லல அவரு. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பலகீனங்களில் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பலகீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இவைகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஏனென்றால் அவருக்காக அவரோடே பாடுபட்டால் அவரோடே கூட நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், அவரோடே கூட நாம் ஆளுகை செய்வோம், அவரோடே கூட சிங்காசனத்தில் நாம் அமரச் செய்ய போகிறார். அதற்காக அருள் தந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவோடு நாம் இந்த துன்பங்களை, இந்த நிந்தைகளை, இந்த இடுக்கண்களை நாம் சகிப்பதற்காக அவர் நமக்கு கிருபையும் மகிமையும் தருகிறார். அதான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் இந்த நிந்தைகளிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், இந்த இடுக்கண்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், இந்த துன்பங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லணும். இதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கு ஒரு துன்பம் இல்லை, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்படி அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய சோ-கால்டு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பிளஸ்ஸிங்னு சொன்னாலே அவங்க எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு விசாரித்தா, கொஞ்ச நாள் ஆச்சே அப்படின்னு விசாரிச்சா,
நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படின்னு எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை பட்டியல் போட்டா நீங்கள் எண்ணத்தை கேட்டு எப்படி வளர்ந்தீர்கள் என்று நாங்கள் என்ன கணக்கு போடுவது? எழுத்தின்படியான ஆசீர்வாதங்கள் அல்ல. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று 1 சொல்றார். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலே நாம் வரக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் இன்னல்களிலும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பலகீனத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் பலகீனனா இருக்கும் பொழுதே நான் பலன் உள்ளவன், ஏனால் கிறிஸ்துவின் பலன் எனக்கு அளிக்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய பக்கமாக இருக்குது. கிறிஸ்துவோடு நாம் பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் அவன் பாடுபட்டு அவன் ஜெயிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவனுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவானுக்கு வந்த ஆபத்து யோபுடைய வாழ்க்கையில இருக்கிறதே, அதிலிருந்து அவனை மீட்டெடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதான் விஷயம். அங்கே சிறு அறிவு குறைவு அங்கு இருந்ததுதான் அந்த பிரச்சனைகளை தேவன் ஏன் கொண்டு வந்தார் என்பதை அவர் அறியாதபடிக்கு இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள எல்லாம் அழிக்கப்பட்ட போது, யோபிலிருந்து உண்டாக்கப்பட்ட அவனுடைய பிள்ளைகள் அங்கே மரித்து போனார்கள். யோபுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த எல்லா ஸ்தானங்களும் அழிக்கப்பட்ட, all the positions were destroyed. அவனுடைய எல்லாம் அழிக்கப்பட்ட போது அவனுக்குள் ஒன்றும் இல்லை. அவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் தொட்டு விட்டார். அவனுடைய ஜீவன் மாத்திரம் அங்கே தப்பி இருக்கிறது. எதிரி வந்து கேட்கும் போது அவன் ஜீவன் மாத்திரம் தப்பி இருக்கட்டும் அப்படின்னா யோபையும் தொட்டு விட்டார்கள். யோபுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட அவனுடைய சரீரம் அங்கே தொடப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்த இடத்தில் தான் அவன் கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்துல இருக்கிறான். நாம் கடந்த வாரங்களும் படித்தோம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கு நிலைத்திருப்பான். அவன் தான் தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொள்வான். அவன் தான் கிறிஸ்துவை காண முடியும். இல்லாட்டி கிறிஸ்து உயிரோடு இருந்திருக்கிறார், கிறிஸ்துவனுக்காக மரித்தார், உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதை கேட்டு நீங்கள் அறிந்து கொண்டது போல் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, மாம்சம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அழைத்து கொண்டு வந்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் தன்னை பின்பற்றும்படியாக விரும்புகிறார். அதான் அவர்களுக்கு கொடுத்த எல்லா பிரமாணங்களும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஷமா சொல்லி கொடுத்துட்டார். ஷமா இஸ்ராயல் அடோனாய் எலோஹினு அடோனாய் எஹாட். அங்கே கேள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில கேட்டு கை கொள்ள வேண்டும். ஷமா இஸ்ராயல் என்றால் கேட்டு கை கொள்ள வேண்டும். கேட்டு கை கொள்ளும்படியான பிரமாணங்களை கொடுத்து விட்டார். அவரை அறிந்து புரிந்து அவர்கள் நடக்க வேண்டிய இடத்திலே அவர்களை நடத்துகிறார். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அடிமைப்பட்டே போகிறார்கள். யோபுடைய வாழ்க்கையில இப்பொழுது யோபு எல்லாம் இழந்த இடத்துல தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல வருகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த பூமியின் மேல் வருவார். அந்த உருண்டையின் மேல் அவர் நிற்பார். அந்த பூமி பந்தின் மேல் அவர் நிற்கிறதை என் கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களினாலேயே நான் காண்பேன் என்ற உறுதி அவனுக்கு வருகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தேவனை அறிந்திருக்கிறார். எப்படி? மகிமையின் தேவனாக, உன்னதமான தேவனாக, சர்வவல்லமையுள்ள தேவனாக, சதா காலம் உள்ளவராக, யெகோவா ஈராக படிப்படியாக அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமை தேவன் ஷெம்முடைய சந்ததியிலே அறிந்து அவனை அழைக்கும்படியாக வருகிறார். அவனை அழைத்த இடத்திலே, ஆபிரகாமை அவர் அழைத்த இடத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. தேவனை நடத்தி போகிறார். ஒரு விசுவாசத்திலே அவர் புறப்படுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே அவருக்கு ஒரு விசுவாசம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் என்று அவர் அழைத்த இடத்திலே அவர் புறப்பட்டு போகக்கூடிய ஒரு விசுவாசத்தினாலே தேவன் ஆபிரகாமை அறிந்து கொள்ளுகிறார். பலவிதமான விசுவாசத்தினாலே ஆபிரகாமை தேவன் அறிந்து கொண்டே வருகிறார். ஆபிரகாமும் தேவனை அறிந்து கொண்டே வருகிறார்.
அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற இடத்திலே இவர்கள் குடும்பமாக புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின் கிரியையினாலே ஆபிரகாமை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனா வழியிலே பல பிரச்சனைகள். அங்க லோத்து பிரச்சனை, ஐஸ்வர்ய மிகுதியினால் லோத்து பிரிந்து போகிறார், அது ஒரு பக்கம் அவருக்கு பிரச்சனை. அதுக்கு பின்பாக லோத்து சிறைபிடிக்கப்பட்ட பிரச்சனைகள். 14 அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாலே அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய தலையில வந்துருச்சு. 15ஆம் அதிகாரத்திலே நான் உனக்கு மகா பலனா இருக்கிறேன் என்று சொன்ன இடத்துல பிள்ளை இல்லையே அப்படிங்கிறார். 75 வயதிலே அழைக்கப்பட்ட அவருக்கு பிள்ளை இல்லை. 85 வயது வரைக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் 86வது வயதிலே அவர் மாம்சத்தின்படி லோத்தை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். மாம்சத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். லோத்தை மகன் என்று நினைத்தார், நிற்கவில்லை. எலியேசரை எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டார், உன் கர்ப்ப பிறப்பானவனேன்னு சொல்லிட்டாரு. இஸ்மவேலை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இஸ்மவேலை பெற்றெடுத்த விஷயத்திலும் அங்க பிரச்சனைகள் வந்த பின்பு தேவன் தான் அவரோடு இடைப்படுகிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் 99 வயதில் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ள பொறுமை அவசியமாக இருக்கிறது. அங்க பொறுமை அங்க இழக்கக்கூடிய இடத்திலே அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் தேவன் அவனை ஆபிரகாமை தூக்கி எடுத்து நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். 99 வயதிலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்ன இடத்திலே அங்கே அவருக்கு ஒரு வெளிச்சம், அங்கே அவருக்கு ஒரு விசுவாசத்தின் அங்கே ஒரு முனைப்பு. there was a shift in his faith. அங்க வந்து அவர் இப்பொழுது தெய்வீக ஆரோக்கியத்தினாலும் தெய்வீக சுகத்தினாலும் தேவனை அறியக்கூடிய இடத்திலே ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமின் சரீரம் செத்த பின்பு சாராளின் கர்ப்பம் செத்தது என்று இருக்கும் பொழுது அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக இல்லை என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே அவன் எழுதுகிறார். அவன் அவிசுவாசமாக இல்லை, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசிப்பதற்கான எந்த விதமான ஏது இல்லை என்ற இடத்திலே அவன் தேவனை உறுதியாக விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், எனக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணி தருவார். என் சரீரம் செத்தாலும் சாராளின் கர்ப்பம் செத்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர் எனக்கு ஒரு சந்ததியை தருவார் என்ற விசுவாசத்தினாலே அவன் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் அடைந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் தெய்வீக ஆரோக்கியத்துக்கு குறைபாடு இருக்கிறது என்றால் நாம் இன்னும் பிள்ளைகள் என்ற இடத்துக்கு வரவில்லை. கானானிய ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவள் சுகத்தை கேட்கும் பொழுது தன் மகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளின் அப்பம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 14 வசனங்களிலே நாம் எல்லோருக்கும் பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகம் நாம் பெற்றுக்கொள்ள தடை இருக்கிறதா, குறைபாடு இருக்கிறதா என்றால் நாம் இன்னும் பிள்ளைகள் என்ற இடத்துக்கே வரவில்லை, குழந்தைகள் என்ற இடத்துல இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் வளர்ந்துதான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை படிப்படியாக தேவன் அறிந்து கொள்ளுகிறார். ஆபிரகாமும் தேவனை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ளுகிறார். எந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறாரோ அந்த அளவிலே தேவனும் ஆபிரகாமை அறிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 99 வயதிலே தெய்வீக சுகத்திலே அவன் ஆபிரகாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறார். அவனுடைய விசுவாசத்தினாலே தேவன் ஆபிரகாமை அறிந்து கொள்கிறார். இந்த வளர்ச்சி தான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அவனுக்கு கொண்டு வருகிறார் ஆபிரகாம். என்ன என்றால், அவர் என் குமாரனை பலியிட்டாலும் உயிரோடு எழுப்பி தர வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே, அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவர் முன்குறித்த இடம் இதுதான் என்ற ஒரு அறிவோடு அவன் புறப்படுகிறான். அவன் எந்த விதமான he never disclosed the plan of God. அவன் யாரோடும் தேவனுடைய திட்டத்தை அவன் இந்த இடத்துல அங்க விவாதிக்கவில்லை, பகிர்ந்து கொள்ளவில்லை என்ற இடத்தில் அவன் உறுதியாக தேவனை நோக்கி புறப்படுகிறான். அவருக்கு 30 33 வயது இருக்கலாம். அந்த சமயத்தில் தான் அவர் புறப்பட்டு போகிறார். ஈசாக்கு 30 முதல் 33 வயது இருக்கலாம். அந்த சமயத்தில் தான் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலியிடும்படியாக போகிறார்.
அதுக்கான எல்லா விதமான ஆயத்தத்தோடும் போகிறார். வேலைக்காரர், கழுதைகள், விறகு, நெருப்பு, கத்தி எல்லாம் கொண்டு போகிறார். பலிக்கான குமாரனையும் கொண்டு போகிறார். அவனுக்கு ஒரு விசுவாசம், என் தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு தெய்வீக சுகத்தின் விசுவாசம் இல்லாதபடிக்கு, ஒரு தெய்வீக சுகத்தை நாம் ருசி பார்க்காதபடிக்கு, ஒரு தெய்வீக ஆரோக்கியத்திலும் விசுவாசத்திலும் தெய்வீக சுகத்திலும் விசுவாசத்திலும் இல்லாதபடிக்கு நமக்கு உயிர்த்தெழுதலின் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்வது ஒரு அபத்தம். அது நம்மை நாமே வஞ்சிக்க கூடியதாக இருக்கிறது. நமக்கு தெய்வீக சுகமே வராவிட்டால் எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சரத்திலே இடம்பெற முடியும்? ஒரு தெய்வீக சுகத்தினால் ஆபிரகாம் தேவனை அறிந்ததினால்தான் இப்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் நமக்குள்ளே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என் சரீரம் செத்ததா இருக்கும் பொழுதே, சாராளின் கர்ப்பம் செத்ததா இருக்கும் பொழுதே ஒரு குமாரனை கொடுக்க வல்ல தேவன் என் தேவன். இப்பொழுது ஈசாக்கை நான் பலியிட்டாலும் அவனை உயிரோட எழுப்ப அவர் வல்லவர் என்ற நிச்சயத்தோடு தான் பலியிடும்படியாக போகிறார். ஈசாக்க அவர் கொன்னாரா கொல்லலையா? ஈசாக்கு மரித்தாரா மரிக்கலையா? ஈசாக்கு பலியாக்கப்பட்டாரா இல்லையா? அப்படின்னா ஈசாக்கு மரித்து விட்டார். எப்ப? கூடாரத்திலிருந்து புறப்படும் போதே ஆபிரகாமுடைய மனதிலே ஈசாக்கு பலியாக்கப்பட்டு விட்டார். அப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்துதான் பலியானாரா? அல்ல, அவர் நித்தியத்திலேயே தம்முடைய சித்தத்தை பலியாக்கி விட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. தேவனுடைய நிர்ணயம், தீர்மானத்தின்படி அவர் பூமியில வந்து மரிக்க வேண்டிய நிர்ணயம், தீர்மானம் இருந்தது. ஈசாக்கு இயேசுக்கு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். 3 நாளைக்கு முன்பு கூடாரத்திலிருந்து புறப்படும் போதே ஆபிரகாமுடைய மனதிலே ஈசாக்கு பலியாக்கப்பட்டு விட்டார். வேற எந்த விதமான பிளான் சேஞ்சஸும் இல்லை, குழப்பம் இல்லை. நேரடியா வந்து அங்கே தேவன் காட்டின இடத்தை அவர்கள் தேடுகிறார்கள். தூரத்திலே அவன் காண்கிறான். மோரியா மலையை அவர் காண்பிக்கிறார். மலைக்கு ஏறி போகும்படியாக வேலைக்காரரையும் கழுதைகளையும் விட்டுவிட்டு அங்கே குமாரனுடைய தோளிலே கட்டைகளை ஏற்றி நெருப்பை எடுத்துக்கொண்டு கத்தியோடே புறப்பட்டு போகிறார் ஆபிரகாம். போக சொல்லிட்டு போறாரு, நானும் குமாரனும் போய் திரும்பி வருவோம். விசுவாசத்தின் அறிக்கை, அதை அறிக்கை செய்து போகிறார். போன இடத்திலே அவர் அங்கே அந்த இடமும் சொல்லப்படுகிறது. ஸ்தலம் காட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது இடத்துக்கு வருகிறார். அவன் பலி செலுத்த வேண்டிய இடத்தை தேவன் காண்பிக்கிறார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை அங்கே படுக்க வைக்கிறார் ஆபிரகாம். இதைதான் எபிரேய நிருபக்காரர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவன் பலியாக கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டார். பலி செலுத்தி விட்டார். என் தேவன் என்னை உயிரோடு எழுப்ப வல்லவர். அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் அவருடையவர்கள். அவர் சொந்தமானவர்கள் இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். அவருடையவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் தான் அவருக்கு அடுத்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் உயிர்த்தெழுதலின் பட்டியலில் 20ஆம் வசனத்திலிருந்து 21, 22, 23 நீங்க வசனங்களை நீங்கள் பார்த்தால், அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள். அவருடையவர்கள் என்றால் மனவாட்டி. அவருடையவர்கள், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள். எழுந்திருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும். கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நம்முடைய சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். 8:11 ரோமர். அது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கொடுக்கப்படும். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்லப்பட்டது. பரிசுத்தமுள்ள ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் and Holy Spirit. Spirit of holiness makes your mind holy, and the Holy Spirit makes you and builds you a character of God inside you. தேவனுடைய தன்மையை, அவருடைய
சுபாவத்தை, அவருடைய திவ்ய சுபாவத்தை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய பகுதி என்பது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஊற்றப்படுவது. ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வது என்பது பரிசுத்தமுள்ள ஆவியினாலே நாம் செய்யக்கூடிய வாழ்க்கை. ரெண்டும் இருந்தால் தான் நம்ம இதுக்குள்ளே வர முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் தான் தேவனை அவன் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தாவீது இருக்கிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என் இருதயத்துக்கு ஏற்ற என்று அவர் அவனை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. அவர் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். 1 சாமுவேல் 13. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைக்கிறது. கர்த்தர் தம்முடைய இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தேடுகிறார். அதான் தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடுகிறார். அதான் தாவீது. அவனுக்கு சாட்சியும் கொடுக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். இந்த இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என் சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லப்பட்ட தாவீது தேவனை அறிந்திருக்கிறான். தேவன் அவனை அறிந்திருக்கிறான். எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்யக்கூடியவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த தாவீதும் தேவனை அறியக்கூடிய இடத்துல இருக்கிறார். இந்த தாவீதை தேவன் தேடி அறிந்து கொள்ளுகிறார். இந்த தாவீது தேவனை தேடி அறிந்து கொள்ளுகிறார். அதிகாலையில் உம்மை தேடுவேன், என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கிறது. 63ஆம் சங்கீதத்துல என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கும். வாஞ்சித்து தேடக்கூடிய இடத்துல இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ஆலய பிரகாரங்களிலே தரித்திருந்து அவரை அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியிலே, அன்பு கூறக்கூடிய பகுதியிலே தாவீது இருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நம்மை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக தாவீதை போல அவர் நம்மை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, நாம் தாவீதை போல அவரையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதை காட்டிலும் மேலான வாழ்க்கை நாம் செய்யும்படியாக, அவரை காட்டிலும் அன்பு கூறும்படியாக, அவர்கள் எல்லோரும் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்த ஜீவியம் பரிசுத்த ஆவினால் அல்ல, பரிசுத்த ஜீவியம் பரிசுத்தமுள்ள ஆவினால் வருகிறது. ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ், அது அவருடைய வார்த்தையினால் வருகிறது. நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்ற ஜீவனுள்ள அவருடைய வசனத்தினாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய சகல அசுசியை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கினவர் அவருடைய வசனத்தினாலே நமக்குள்ளே ஒரு ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறார். அது எபிரேயர் 12:4 சொல்லப்பட்டது போல அது நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய அவயவங்களை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, நம்முடைய எல்லாவற்றையும் பிரிக்கக்கூடிய இடத்துல அது இருக்கிறது. ஆனால் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்ம வெட்கப்படுத்தாது. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பது அவருடைய வசனத்தின் ஆவி, தேவனுடைய ஆவி என்றும் கிறிஸ்துவின் ஆவி என்றும் அடையாளப்படுத்தப்படுகிற பரிசுத்தமுள்ள ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அதை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாம் அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு, அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதையெல்லாம் அவர் பிதாக்கள் மூலமாக கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். ஆனால் அவர்களோ அவரை அறியாமல் போனார்கள். யோவான் 8 அவர் சொல்றாரு, நாங்க எங்க பிதா ஆபிரகாம் என்றாங்க, நீங்க உங்க பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறோம். யோவான் 5 கடைசியில சொல்றாரு, நீங்க பிரமாணம் கட்டி அழுகிறீங்க, நீங்க பிரமாணங்களை அறியவில்லை, மோசையும் அறியல, அவன் எழுதின வேதத்தையும் அறியவில்லை, என்னையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தின்படி தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, by their mind, by their intellectual mind, they want to know God. தங்கள் சிந்தனையினால் அவர்கள் பெரிய ஞானிகள் என்று எண்ணி தேவனை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக விரும்பினார்கள். நம்முடைய ஞானம் எல்லாம் குப்பை, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் இல்லாவிட்டால் வீண். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 16, 17, 18 வசனங்களிலே 17, 18 வசனங்களை சொல்லும்போது, கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால்
நம்முடைய எல்லா நம்பிக்கைகளும் வீணாயிருக்கும். அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். பிதாக்கள் அவருக்கு தங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனாலும் கூட நாம் அவரை எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவரை அறிந்திருக்கக்கூடியவர்கள் அவரில் அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் அறிந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி அன்பு கூற முடியும்? ஆபேல் என்பது அவரை அறிந்திருந்த பகுதி. அவனுடைய பலி என்பது அவரில் அன்பு கூறக்கூடிய பக்கம். காயினுக்கு அந்த அறிவும் அந்த அன்பும் குறைவாகவே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் சகோதரனையும் கொலை செய்யக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். அன்பு பரிபூர்ணமாக அவனை விட்டு எடுபடக்கூடிய இடத்திலே அவன் போயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். 22ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கையை போடாத, இப்பொழுது நீ யார் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம், இப்பொழுது நீ யார் என்று அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் கடினமான பக்கங்களிலே நாம் யார் என்று தேவன் அறிந்து கொள்கிறார். நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள், இவைகள் எல்லாம் யாரு அப்படின்னா, இவைகள் தான் நமக்கு உற்ற சகோதரர். இவைகள் தான் நம்முடைய ரத்தத்தின் ரத்தம். பூமியில ரத்தத்தின் ரத்தம், உற்ற சகோதரர், உயிர் சிநேகிதர்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்தின் மேன்மையான உறவு என்பது இந்த பாடுகளிலே, இந்த நிந்தைகளிலே, இந்த அவமானங்களிலே, இந்த துன்பங்களிலே, இந்த பலகீனங்களிலே, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலும் துன்பங்களிலும் பலகீனங்களிலும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது நம்மை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைவர செய்கிறது. இன்னும் நம்மை அவரில் நிலைத்திருக்க செய்கிறது. இன்னும் கொஞ்சம் அவரை கிட்டி சேர அது நமக்கு உந்துதலாக இருக்கிறது. இன்னும் நாம் அவரை பற்றி கொள்ள அது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலும் பலகீனங்களிலும் நிந்தனைகளிலும் உபத்திரவங்களிலும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். பரிசுத்தாவி அவருக்கு திருவுளம் பெற்றார். பட்டணங்கள் தோறும் உனக்கு உபத்திரவங்கள், கட்டுகள் இருக்குது, அதை ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்ற இடத்துல அப்போஸ்தலர்கள் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த துன்பங்களிலே, இந்த இடுக்கண்களிலே, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளிலே நாம் மகிழ வேண்டும். சும்மா துன்பப்பட்டல்ல, நாம் நம்முடைய இச்சையினால் இழுப்புண்டு நாம் பாடுபடுகிறதை கிறிஸ்துவின் பாடு என்று சொல்லக்கூடாது. பலகீனங்களில் மேன்மை பாராட்டினா நம்ம சர்வ பிரகாரமான பலகீனங்களை மேன்மை பாராட்டுவார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலகீனங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள், அவைகளிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும். அவரை அறிய வேண்டிய இடத்து பிரகாரம் அறிய வேண்டும். நம்மை அவர் அறிந்திருக்க வேண்டும். அவருடையவர்கள் என்ற மனவாட்டி என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்ற ஒரு மேன்மையான தத்துவத்தை சொல்கிறார். தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து தன்னுடைய மந்தையை அறிந்திருக்கிறது போல, கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை அறிந்திருக்கிறது போல, மந்தை அவரை அறிந்திருக்கிறது போல, அவருடைய மனவாட்டியை அறிந்திருக்கிறது போல, இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய மனவாட்டி என்பதை நாம் சிந்தையில் கொண்டு அவரை இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக, அவரை இன்னும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவரை இன்னும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளில், உபத்திரவங்களில், சோதனைகளில், கஷ்டங்களில், பலகீனங்களில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக, அவருடைய அன்பு நமக்குள்ளே வைராக்கியமான கிரியை நடப்பிக்கும்படியாக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து பிதாக்களுடைய வாழ்க்கையிலே பாடம் கற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள் அங்கே எப்படி பரிதாபமான நிலவரத்திலே போனார்கள். அப்படி நாம் போகாதபடிக்கு முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஜீவியத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக வேதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை இன்னுமாய் அறிந்து கொண்டே இன்னும் கிட்டி சேருவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.